திருப்பத்தூர் மாவட்டத்துல ஆலங்காயம் அப்படின்ற ஒரு சின்ன நகரம் இருக்கு. அதனுடைய பெயர் பெயருக்கும் காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஊரானது வாணியம்பாடியில இருந்து ஜஸ்ட் 18 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல அமைந்திருக்கு. சிட்டியினுடைய அந்த சத்தத்துல இருந்து விலகி இந்த இடமானது ஜவ்வாத மலையின் அடிவாரத்துல வந்துட்டு அமைந்திருக்கும் ஒரு அமைதியான நகரம். இந்த இடம் எதுக்காக பிரபலமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் வந்துட்டு 4 சைடுமே சுத்தி மலைகளால மட்டும் சூழப்பட்டிருக்கும். அதனால வருஷம் ஃபுல்லாவே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி சில் கிளைமேட் தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்கும். மட்டும் இல்லாம இன்னும் ஃபேமஸான ஒரு இடம் இங்க இருந்து 8 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் வந்து அமைந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வைனபாபு அப்சர்வேட்டரி. இதுதான் ஏசியாவுடைய மிக முக்கியமான வானியல் ஆய்வு மையமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு தீம் பார்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்துட்டு மெயினான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இந்த ஊருக்கு வந்து இருக்கு. சங்கமேரால இது ஒரு முக்கியமான ட்ரேடிங் ஸ்பாட்டா இருந்ததா வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பல்லவா டைனஸ்டி, சோழா டைனஸ்டி, விஜயநகர எம்பையர்னு எல்லா அரசாங்கங்களுக்கு கீழேயும் இந்த இடமானது இருந்திருக்கு. அந்த நேரங்கள்ல வந்து வேளாண்மை, அதாவது அக்ரிகல்ச்சர் ரிசோர்சஸ் இங்க அதிகமா வளர ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறம் இந்த இடமானது நிர்வாக மையமாகவும் இணைக்கப்பட்டுச்சு. இந்த ஆலங்காயம் அப்படின்ற ஊரினுடைய பெயர் காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர் பெயரானது அலங்கானம் அல்லது அலங்காரம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இதுல காணம் அப்படின்ற வார்த்தை வந்து காடை வந்து குறிக்குது. அதனால காடுகளும் மலைகளும் சூழ்ந்த இடமா இது இருக்கிறதுனால அந்த பெயர் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது. ஆனா இதற்கான அதிகாரப்பூர்வ கல்வெட்டுகள் எதுவுமே வந்து கண்டுபிடிக்கப்படலனாலும் இப்படி வந்திருக்கலாம் அப்படின்றது வந்துட்டு ப்ரிடிக்ஷனா இருக்கு.